ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாத்தாவில் இருந்து ஒவ்வொரு மகான் ஆத்மா பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். நேற்று கூட நாம் பார்த்தோம், ஆதிரத்தினம் தாதி இருதய புஷ்பா அவர்கள் பெங்களூரில் எப்படி சேவை செய்தார், எப்படி பிரம்மா பாபாவினுடைய அந்த அந்த ஆத்மா பாடத்தை எப்படி கற்றார், துக்கமான ஆத்மாவிலிருந்து சந்தோஷமான ஆத்மாவா எப்படி மாறினார் அப்படின்று நேற்று முழுமையாக பார்த்தோம். இன்றைக்கு தாதி இருதய புஷ்பா அவர்கள் மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். இவர் தாதி அவர்கள் பெங்களூரில் நிறைய சேவை செய்திருக்கின்றார். அவருடைய அனுபவத்தினை இன்றைக்கு இந்த பாக்கிய விதாத்தம் மூலமாக நாம் இன்று கேட்கலாம். பிரம்மா குமாரி தாதி இருதய புஷ்பா அவர்கள் பெங்களூரில் இருந்து மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் சொல்ல போகின்றார். இது நடந்த இடம் கராச்சியில, பாகிஸ்தான்ல. அப்போ கராச்சியில ஒரு நாள் எனக்கு அதிகமான வயிற்று வலி இருந்தது. அப்பொழுது எனக்கு பல முறை குளியலறைக்கு சென்று நான் குளிக்க வேண்டி இருந்தது. இதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் எனக்கு திடமான நம்பிக்கை இருந்தது. என்னுடைய வாழ்க்கை பகவானுடைய கையில் இருக்கிறது அப்படின்று. அதனால என்னை காப்பாற்றுவர் பகவான் தான் அப்படின்று சொல்கின்றார். பகவான் என்னை அவர் எங்கே வைத்தாலும், இங்கே வைத்தாலும் சரி, அங்கே வதனத்தில், சூட்சும வதனத்தில் வைத்தாலும் சரி, அழைத்து கொண்டாலும் சரி, அவருடைய விருப்பம் என்னவோ அது போல செய்யட்டும் அப்படின்று நான் கவலையற்று இருந்தேன் அப்படின்று ஆரம்பிக்கின்றார். பிறகு நான் பாபா அப்படி என்று சொல்லிக்கொண்டே மயங்கி விழுந்து விட்டேன் கராச்சியில. இந்த செய்தி பாபாவிட சென்று விட்டது எப்படியோ. அப்போ உடனே பாபாவும் அங்கு சேர்ந்தார். அப்போ பாபா எனக்கு திருஷ்டி கொடுத்தார் பார்வையால. பிறகு சற்று நேரத்தில் நான் என்னுடைய கண்களை திறந்து பார்த்தேன். அப்போ பாபா பாபா அப்படின்னு நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். பிறகு பாபா உடனேயே மம்மாவை அழைத்து, இந்த குழந்தையை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்றார். பிறகு மம்மாவும் உடனே சரி பாபா அப்படின்னு கூறி என்னை நன்கு கவனித்துக் கொண்டார் கராச்சியில. பிறகு பாபா 7 தினங்களுக்கு முழுவதும் என்னென்ன சாப்பிட வேண்டும் அப்படின்று எழுதியே தந்தார் மம்மாவிடம். பிறகு மம்மாவிற்கு பாபா சொன்னார், அதாவது முதல் 2 தினங்கள் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை 3 ஸ்பூன் தண்ணீர் மட்டுமே தர வேண்டும் அப்படின்னு சொன்னார். அடுத்த 2 நாட்கள் இந்த குழந்தைக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை 3 ஸ்பூன் தண்ணீரோடு 3 ஸ்பூன் பாலும் சேர்த்து தர வேண்டும் அப்படின்னு சொன்னார். 4வது நாட்கள்ல. பிறகு 5வது தினம் 2 ஸ்பூன் சாதம் தர வேண்டும் சாப்பாடு. பிறகு மம்மாவும் அப்படியே செய்தார். பாருங்கள் என்ன ஒரு அதிசயம். நானும் 1 வாரத்தில் குணமடைந்து விட்டேன். அதாவது அந்த மருந்தும் ஆசீர்வாதமே என்னை குணப்படுத்தது அப்படின்று சொல்கின்றார் பிரம்மகுமாரி தாதி இருதய புஷ்பா அவர்கள். ஆனால் அதன் பிறகு மம்மா தன்னுடைய கைகளாலேயே உணவு எனக்கு வழங்கினார். அப்ப நான் சொன்னேன், மம்மா இப்பொழுது நான் நன்றாக இருக்கின்றேன், நான் என் கைகளாலேயே சாப்பிடுவேன். அப்ப மம்மா சொன்னார், இது பாபாவுடைய டைரக்ஷன். அதாவது எப்பொழுது பாபா கூறுவாரோ அப்பொழுதுதான் நீங்கள் தன் கையால் சாப்பிடலாம் அப்படின்று மம்மா என்னிடம் சொன்னார். மறுநாள் மம்மா என்னை இரவு 10 மணிக்கு தன்னுடைய அறைக்கு வர சொன்னார். பிறகு நான் மம்மாவுடைய அறைக்கு சென்றவுடன் மம்மா சொன்னார், என்ன சொன்னார், இந்த புனித பீடத்தில் கதி அப்படின்னு நம்ம அழைப்பது உண்டு, இந்த சங்கமகத்துல உட்காரக்கூடிய இடம், என்னை தனக்கு முன்பாக அமர செய்து இரவு 10 மணி முதல் காலை 4 மணி வரை எனக்கு திருஷ்டி கொடுத்து யோகம் செய்ய வைத்தார். எவ்வளவு அற்புதமான பாருங்கள்.
அப்பொழுது எனக்கு மம்மா தன்னுடைய அனைத்து தெய்வீக சக்திகளையும் நிரப்புவதாகவும், பிறகு நான் ஒரு தெய்வீகமான அந்த பிரகாசமான ஒளியில் அமர்ந்திருப்பதாகவும் அனுபவம் எனக்கு உண்டாயிற்று. பிறகு காலையில மம்மா சொன்னார்கள். என்ன சொன்னார்? "இப்பொழுது நீங்கள் உங்கள் அறைக்கு சென்று உறங்குங்கள்" அப்படி என்று. காலையில சில சகோதரிகள் மம்மாவிடம் சென்று கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். என்ன கேட்க ஆரம்பித்து விட்டார்கள்? "இருதய புஷ்ப சகோதரி அப்படி என்ன தபஸ்ய செய்தார்? நீங்கள் அவர் மீது இவ்வளவு கவனம் கொடுத்து அவருக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றீர்கள்" அப்படின்று மம்மாவிடம் அங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் கேள்வி கேட்டார்கள். அப்போ மம்மா அவர் சொன்னார் அவர்களிடம், "நீங்கள் அனைவரும் அவரிடமே போய் கேளுங்கள். அப்படி என்னதான் அவர் செய்தார்?" அப்படின்று. உடனே அனைத்து சகோதரிகளும் தாதி இருதய புஷ்பாவிடம் வந்து, "நீங்கள் அப்படி என்ன தபஸ்ய செய்தீர்கள்? மம்மாவே உங்களுக்கு விசேஷமாக சேவை செய்கிறார்" அப்படி என்று கேட்டார்கள். அப்பொழுது இருதய புஷ்பா அவர்கள் அந்த சகோதரியிடம் சொன்னார், "எனக்கு ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதனால என்னுடைய வாழ்வை அவருக்கு அர்ப்பணம் செய்திருக்கின்றேன். அதனால என்னுடைய வாழ்வை நான் பாபாவிற்கு கொடுத்தேனோ, அன்று முதல் எனக்கு சிவபாபாவை தவிர வேறு யாருமே தெரிவதில்லை. இதுவே என்னுடைய தபஸ்ய" அப்படின்று தாதி இருதய புஷ்பா அவர்கள் அந்த சகோதரியிடம் சொன்னார்கள். பாருங்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு உண்மையான தபஸ்யா அப்படின்றது என்ன? ஒரே ஒரு பாபா மட்டும்தான். வேற எதுவுமே கிடையாது. இது மாரி தான் தபஸ்யா. பிறகு பாபா மதுபனிலிருந்து சேவைக்காக அனைத்து சகோதரிகளையும் அனுப்பினார். அப்பொழுது என்னையும் சரி பெங்களூருக்கு அனுப்பி வைத்தார். அப்போ பெங்களூரு சில வருடங்கள் வரை சேவை செய்தும் அங்கு எந்த ஒரு சென்டரும் விருத்தியாகவில்லை. அது மட்டுமா, அங்கே ஒவ்வொரு நாளும் கழிவதே ஒரு கடினமாகத்தான் எனக்கு இருந்தது பெங்களூர்ல. அதாவது அதிக விஷயங்களை பொறுத்துக் கொள்ள வேண்டியிருந்தது. ஏனென்றால் ஈஸ்வரிய ஞானம் புதிதாக இருந்ததால் கேட்பதற்கு யாரும் தயாராக இல்லை அந்த காலத்தில். இந்த செய்தி பாபாவிற்கு தெரிய வந்ததும், பாபா மம்மாவிடம், "என்னுடைய குழந்தை மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறது. அதனால் நீங்கள் பெங்களூர் சென்று தன்னுடன் அழைத்து வாருங்கள்" அப்படின்று பிரம்ம பாபா மம்மாவிடம் சொன்னார். இந்த விஷயம் எனக்கு கிடைத்தது. அதாவது மம்மா முதன் முறையாக பெங்களூர் வருகிறார்கள் அப்படின்று. பிறகு நான் யோகத்தில் அமர்ந்து விட்டேன். அப்பொழுது எனக்கு இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டது. அந்த அனுபவத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அதாவது மாதேஸ்வரி, ஜெகதம்பா இங்கே வருகிறார்கள் அப்படி என்றால், அவசியம் இங்க இருக்கக்கூடிய இயற்கை சேவகன் ஆகும். அது மட்டுமா, நீங்கள் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ன்னு சொல்லுவாங்க. பெங்களூர்ல இருக்குது. அந்த கமர்ஷியல் தெருவிற்கு செல்லுங்கள் அப்படின்று யாரோ சொல்வது போல எனக்கு தெரிந்தது. அந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட் வந்து நெறைய துணிகள் இருக்கும். அங்க எல்லாம் பிசினஸ் இருக்கு. ஹோல்சேல் கடை இருக்கு அங்க. நெறைய அங்க சேட்டுகள்லாம் இருப்பாங்க வந்து, ஜெயின்காரங்கள் அங்க. நான் யோகத்திலிருந்து எழுந்து யோசித்துக் கொண்டே இருந்தேன். அந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட் எங்கே இருக்கிறது? அதாவது நான் சென்டரை விட்டு கிளம்பி வழியில் கேட்டுக்கொண்டே அந்த கமர்ஷியல் தெருவிற்கு வந்து சேர்ந்து விட்டேன். ஆனால் கமர்ஷியல் தெருவில் யாரை சந்திக்க வேண்டும்? எனக்கு இது தெரியாது. அதாவது என்னுடைய மனதில் ஒரு ஒலி கேட்டது. அசரீரி குரல்ன்னு சொல்லுவாங்க. "இன்னும் முன்னால் செல்" அப்படின்று. பிறகு நான் முன்னால் சென்று கொண்டே இருந்தேன். சிறிது தூரம் சென்றவுடன் பார்த்தேன். அதாவது ஒரு பெரிய சேட் தன்னுடைய கடைக்கு சென்று கொண்டிருந்தார். உடனே எனக்குள் மீண்டும் ஒரு சப்தம் கேட்டது. "இந்த கடையினுடைய முதலாளியை சென்று சந்தியுங்கள். இவர் வந்து ஜெகதாம்பாவுடைய பக்தர்." அதனால நான் அந்த கடைக்கு சென்றவுடன், அந்த கடையினுடைய முதலாளி கேட்டார், "மாதாஜி, தங்களுக்கு என்ன வேண்டும்?" அப்படி என்று. பிறகு நான் சொன்னேன் அவரிடம், "உங்களுக்கு ஜெகதாம்பாவை பற்றி தெரியுமா?" அவரும் சொன்னார் அந்த சேட், "ஆமாம், ஆமாம். நான் ஜெகதம்பாவுடைய பக்தன்." அதனால உடனே நான் சொன்னேன், "அந்த ஜெகதம்பா இப்பொழுது சைத்தன்ய உறவில் நடமாடும் தேவியாக இருக்கின்றார். அவர் வந்து பெங்களூருக்கு இங்க வருகின்றார்" அப்படின்று அந்த சேட்டுவிடம் நான் சொன்னேன் அப்படின்று தாதி இருதய புஷ்பா நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். இந்த விஷயத்தை கேட்டு சேட் அவர்கள் மிகவும் ஆச்சரியம் அடைந்து சொன்னார்,
நல்லது. அது என்னுடைய சௌபாக்கியம் அப்படி என்று. பிறகு நான் சைத்தன்யத்தில் என்னுடைய இஷ்ட தேவியை சந்தித்து வரம் பெறுவேன். ஆசீர்வாதம் அடைவேன் அப்படி என்று என்னுடைய பல ஜென்மத்தினுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் அப்படி என்று அந்த சேட் தாதி இருதய புஷ்பாவிடம் சொன்னார். பிறகு அந்த சேட்டு மீண்டும் சொன்னார், உங்கள் விஷயத்தை கேட்டது என்னுடைய எதிரே அந்த காட்சி தெரிய வருகிறது. அதனால நான் ஜெகதாம்பாவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்போ நானும் அவரிடம் சொன்னேன், ஜெகதாம்பாவை சந்திப்பதற்காக அநேக மக்கள் ஆர்வத்துடன் இருக்கின்றார்கள். பிறகு அந்த சேட்டு வந்து என்னிடம் கேட்டார், இதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்கள் நீங்களே அப்படி என்று. பிறகு நான் அவரிடம் சொன்னேன், அநேக மக்கள் அவரை சந்திக்க வருவார்கள். எனவே ஒரு பெரிய அறை, அதாவது மண்டபம் எனக்கு வேண்டும். அவர்கள் தங்குவதற்காக ஒரு பெரிய பங்களாவும் வேண்டும் அப்படி என்று கேட்டேன். அப்போ அந்த சேட் சொன்னார், மாதாஜி, இப்பொழுதுதான் நாங்கள் ஒரு புதிய தர்மசாலை கட்டியிருக்கிறோம். அதனால அதனுடைய திறப்பு விழாவும் சில தினங்களுக்கு முன்பு தான் நடைபெற்றது. அதனால அங்கே தங்குவதற்கான வசதியும் இருக்கிறது. அதனால நீங்கள் ஒரு முறை பார்த்து விடுங்கள் அந்த தர்மசாலையை. உடனே அந்த சேட் அவர்களும் என்னை தன்னுடைய காரில் அமர்த்தி அந்த தர்மசாலை காண்பதற்காக அழைத்து சென்றார்கள் அங்கே. பிறகு நான் அந்த தர்மசாலையை பார்த்தவுடன் எனக்கு பிடித்து விட்டது. அந்த தர்மசாலையும் புதியதாக இருந்தது. அது மட்டுமா, தங்கக்கூடிய வசதியும் நன்றாகவே இருந்தது. பிறகு அந்த சேட் கோதுமை, அரிசி, நெய் போன்ற மளிகை பொருட்களையும் அனுப்பி வைத்து விட்டார் எங்களுக்கு. இப்படியாக ஒவ்வொரு அறையிலும் சரி, படுக்கை விரிப்புகள் அனைத்தும் முறையாக வைக்கப்பட்டிருந்தது. அப்போ மாதேஸ்வரிக்கான அறையில் அந்த படுக்கை விரிப்பு, அந்த கட்டில் எல்லாம் தயார் செய்யப்பட்டு விட்டது. எவ்வளவு அற்புதமான அதிசயம் பாருங்கள். பெங்களூர்ல நடந்த விஷயம். இப்பொழுது மம்மாவுடைய வருகைக்கான அந்த ஏற்பாடுகள் அழைப்பிதழ் அச்சிட வேண்டி இருந்தது. என்ன செய்வது அப்படின்னு எனக்கு சிந்தனை ஓடிக்கொண்டே இருந்தது. பிறகு என்னுடைய மனதில் ஒரு சப்தம் கேட்டது. அதாவது இன்னும் முன்னே செல். அப்போ நானும் சரி முன்னால் செல்ல ஒரு பிரிண்டிங் பிரஸ் இருந்தது. நான் அதற்குள் நுழைந்தேன். உடனே அதன் உரிமையாளர் கேட்டார், மாதாஜி என்ன வேண்டும்? அப்படி என்று என்னிடம் கேட்டார். அப்போ நானும் சொன்னேன் அவரிடம், ஜெகதம்பா சரஸ்வதி பெங்களூர் வருகிறார்கள். அதற்காக நாங்கள் அழைப்பிதழ் அச்சிட வேண்டும். உடனே அவரும் சொன்னார், நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அச்சிட்டு தருகிறோம் அப்படி என்று. அப்போ என்னுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட அந்த ஆங்கில வார்த்தைகள், பெரிய படித்த மனிதர் கூட அப்படி பேச முடியாது. அந்த வார்த்தைகள் வந்து கேட்கலாமா? அதாவது தாதி இருதய புஷ்பா ஆங்கிலத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளை நம்ம கேட்கலாம். மாதேஸ்வரி ஜெகதம்பா இஸ் அரைவிங் பெங்களூர். Please have the blessing of complete purity, complete peace, complete prosperity for many birth. All are invited. அப்படி என்று ஆங்கிலத்தில் அவர் பேச அந்த உரிமையாளர் சொன்னார். அப்போ மாதேஸ்வரி ஜெகதம்பா அவர்கள் பெங்களூருக்கு வருகை தர இருக்கிறார்கள். அதனால அனைவரும் வந்து அவர்களிடமிருந்து முழுமையான அந்த அன்பு, அந்த தூய்மை, அமைதி, ஆனந்தம் அனைத்தையும் சரி பல பிறவிகளுக்கு பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்று அன்புடன் உங்களை அழைக்கின்றோம் அப்படின்று அந்த ஆங்கிலத்தில் பேசியிருந்தார். பிறகு அந்த பிரஸ், அந்த பத்திரிகை உரிமையாளர் பிறகு பைசா கேட்டார். ஆனால் என்னிடமோ பைசா ஒன்றுமே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் அவரிடம். பிறகு நான் சென்று ஒரு அம்மாவிடம் பைசா கொடுத்து அனுப்புகிறேன். அவருடைய கையில் நீங்கள் இந்த கார்டை கொடுத்து அனுப்புங்கள். அதனால இப்பொழுது மாதேஸ்வரி ஜெகதாம்பா எப்படி வரவேற்பது? அதற்காக மலர்கள், மாலைகள் வேண்டும் அல்லவா? இப்படியாக சிறு தினங்களுக்கு முன்பு ஒரு பூவிற்கு சகோதரர் கோர்ஸுக்கு வந்திருந்தார். அவர் சொன்னார், ஜெகதம்பாவிற்காக எவ்வளவு மலர் வேண்டுமோ அத்தனையும் நான் கொண்டு வருகிறேன் என்று அந்த பூ விற்கக்கூடிய சகோதரர் சொன்னார். இப்பொழுது மாதேஸ்வரி அவர்களை வரவேற்பதற்காக எதிர்நோக்கி காத்திருந்தோம். அப்போ அந்த நாள் வந்தது. பிறகு மாதேஸ்வரி பெங்களூர் வந்து சேர்ந்தார்கள். நாங்கள் மிகவும் மரியாதையுடன் வரவேற்பு அளித்தோம் அம்மாவிற்கு. அவர்களும் திருப்தி அடைந்தார்கள். பிறகு மம்மாவை சந்தித்து சில பெரிய பெரிய மனிதர்கள் வந்திருந்தார்கள். அது மட்டுமா,
மம்மாவுடைய பேச்சை கேட்டு மிகவும் ஆனந்தம் அடைந்தார்கள் அவர்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த பிராமண குடும்பத்தினரும் அவர்களை சந்தித்தார்கள். இப்பொழுது அவர்களும் பிராமண குடும்பத்தினர் அனைவரும் மிகவும் குஷி அடைந்து விட்டார்கள். இப்படியாக 1 வாரம் மம்மா பெங்களூரில் இருந்தார்கள். பிறகு மம்மா திரும்பி செல்லும் அந்த நாளும் வந்தது. அப்போ மம்மா கேட்டார் என்னிடம், அதாவது தாதி இருதய புஷ்பாவிடம், "நீங்கள் எனக்கு பாபா வீட்டை காண்பிக்கவில்லையே? நானும் சரி வேறு வேறு விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தேன். ஆனால் மம்மா அடிக்கடி மீண்டும் மீண்டும் வீட்டை பார்க்க வேண்டும்" அப்படின்று கேட்டார். பிறகு நான் வசித்த இடத்திற்கு அழைத்து சென்றேன். அங்கே மிக சிறிய ஒரு அறையே இருந்தது. அங்கேயே சமைக்க வேண்டும், அங்கேயே சாப்பிட வேண்டும், அங்கேயே வகுப்பு நடத்த வேண்டும், அங்கேயே ஓய்வும் எடுக்க வேண்டும், அங்கேயே கோர்ஸும் எடுக்க வேண்டும். இத பார்த்தவுடன் மம்மா சொன்னார், உங்கள் அனைவரையும் பாபா இளவரசிகளைப் போன்று வளர்த்து வந்தார். இப்பொழுது நீங்கள் இருக்கும் இந்த நிலையை என்னால் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. அதனால பாபா என்னை, அதாவது உங்களை அழைத்து வரவே அனுப்பினார் பெங்களூருக்கு. அப்பொழுது நான் சொன்னேன் மம்மாவிடம், "மம்மா, நான் கோழை சிப்பாய் அல்ல. அந்த யுத்த ஸ்தலத்தை விட்டு திரும்பி செல்ல மாட்டேன்." அப்போது மம்மா சொன்னார், "நீங்கள் வருகிறீர்கள். அதனால பாபா அழைத்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் என்னுடன் கிளம்புங்கள்" அப்படின்று மம்மா என்னிடம் சொன்னார். நான் சொன்னேன், "நான் இறந்தாலும் சரி, ஆனால் இங்கிருந்து அகல மாட்டேன். நான் மலர் செண்டை, அதாவது பல மனித ஆத்மாக்களை சேர்த்துக் கொண்டு உருவாக்கிய பின்னரே பாபாவிடம் வருவேன்." என்னுடைய இந்த திடமான நம்பிக்கையை கேட்டு மம்மாவும் அபுவிற்கு திரும்பி சென்று விட்டார்கள். பாருங்கள் எவ்வளவு அற்புதமான அனுபவம் அந்த காலத்தில். இப்படியாக மம்மா துணிவுள்ள சேவாதாரியாகி, உடல்நலமில்லா சமயத்தில் எனக்கு உபகாரம் செய்து, அந்த கஷ்டமான சூழ்நிலையில் சென்டரில் சகயோகம் கொடுத்து, அன்பு கொடுத்து, சென்டரை விருத்தி செய்யும் பொருட்டு என்னுள் சக்தியை நிரப்பினார் என்று மம்மாவிடம் ஏற்பட்ட அனுபவத்தினை தாதி இருதய புஷ்பா அவர்கள் அற்புதமான அந்த வார்த்தைகளை நம்மிடம் அற்புதமாக விவரித்தார். எல்லா சக்தியும் கொடுத்து விட்டு நிரப்பினார். இப்ப பாருங்கள், பெங்களூர், ஆந்திரா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, ஆந்திரா, எவ்வளவு அந்த மாநிலத்துக்கு பல ஆத்மாக்களுக்கு 3வது கண்ணை திறந்து வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் பாருங்கள். எவ்வளவு பாபா மீது அன்பு வைத்திருந்தால், பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு ராஜஸ்தானில் இருந்து பெங்களூருக்கு எவ்வளவு பேரு இப்போ இன்றளவும் சரி ஆத்மாக்கள் பாபாவை புரிந்து கொண்டு, பாபாவுடைய வழிப்படி, பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், தாதி இருதய புஷ்பா போட்ட விதைத்தான் அப்படின்று அழகாக இவ்வளவு நேரமாக இந்த பாக்கிய விதாத்தம் மூலமாக தான் பெற்ற அனுபவத்தினை நாம் இதன் மூலமாக கேட்டறிந்தோம். பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு அழகான விசேஷமான ஆத்மாவை பற்றி பார்க்கலாம். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாத்தாவில் இருந்து ஒவ்வொரு மகான் ஆத்மா பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். நேற்று கூட நாம் பார்த்தோம், ஆதிரத்தினம் தாதி இருதய புஷ்பா அவர்கள் பெங்களூரில் எப்படி சேவை செய்தார், எப்படி பிரம்மா பாபாவினுடைய அந்த முதல் அந்த ஆத்மா பாடத்தை எப்படி கற்றார், துக்கமான ஆத்மாவிலிருந்து சந்தோஷமான ஆத்மாவா எப்படி மாறினார் அப்படின்று நேற்று முழுமையாக பார்த்தோம். இன்றைக்கு தாதி இருதய புஷ்பா அவர்கள் மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். இவர் தாதி அவர்கள் பெங்களூரில் நிறைய சேவை செய்திருக்கின்றார். அவருடைய அனுபவத்தினை இன்றைக்கு இந்த பாக்கிய விதாத்தம் மூலமாக நாம் இன்று கேட்கலாம். பிரம்மா குமாரி தாதி இருதய புஷ்பா அவர்கள் பெங்களூரில் இருந்து மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் சொல்ல போகின்றார். இது நடந்த இடம் கராச்சியில, பாகிஸ்தான்ல. அப்போ கராச்சியில ஒரு நாள் எனக்கு அதிகமான வயிற்று வலி இருந்தது. அப்பொழுது எனக்கு பல முறை குளியலறைக்கு சென்று நான் குளிக்க வேண்டி இருந்தது.
இதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் எனக்கு திடமான நம்பிக்கை இருந்தது. ஏன்? என்னுடைய வாழ்க்கை பகவானுடைய கையில் இருக்கிறது அப்படின்று. அதனால என்னை காப்பாற்றுவர் பகவான் தான் அப்படின்று சொல்கின்றார். பகவான் என்னை அவர் எங்கே வைத்தாலும், இங்கே வைத்தாலும் சரி, அங்கே வதனத்தில், சூட்சும வதனத்தில் வைத்தாலும் சரி, அழைத்துக் கொண்டாலும் சரி, அவருடைய விருப்பம் என்னவோ அதுபோல செய்யட்டும் அப்படின்று நான் கவலையற்று இருந்தேன் அப்படின்று ஆரம்பிக்கின்றார். பிறகு நான் பாபா அப்படி என்று சொல்லிக்கொண்டே மயங்கி விழுந்து விட்டேன் கராச்சியில. இந்த செய்தி பாபாவிடம் சென்று விட்டது எப்படியோ. அப்போ உடனே பாபாவும் அங்கு வந்து சேர்ந்தார். அப்போ பாபா எனக்கு திருஷ்டி கொடுத்தார் பார்வையால. பிறகு சற்று நேரத்தில் நான் என்னுடைய கண்களை திறந்து பார்த்தேன். அப்போ பாபா பாபா அப்படின்னு நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். பிறகு பாபா உடனேயே மம்மாவை அழைத்து இந்த குழந்தையை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்றார். பிறகு மம்மாவும் உடனே சரி பாபா அப்படின்னு கூறி என்னை நன்கு கவனித்துக் கொண்டார் கராச்சியில. பிறகு பாபா 7 தினங்களுக்கு முழுவதும் என்னென்ன சாப்பிட வேண்டும் அப்படின்று எழுதியே தந்தார் மம்மாவிடம். பிறகு மம்மாவிற்கு பாபா சொன்னார். அதாவது முதல் 2 தினங்கள் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை 3 ஸ்பூன் தண்ணீர் மட்டுமே தர வேண்டும் அப்படின்னு சொன்னார். அடுத்த 2 நாள்கள் இந்த குழந்தைக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை 3 ஸ்பூன் தண்ணீரோடு 3 ஸ்பூன் பாலும் சேர்த்து தர வேண்டும் அப்படின்னு சொன்னார். 4வது நாட்கள்ல. பிறகு 5வது தினம் 2 ஸ்பூன் சாதம் தர வேண்டும். சாப்பாடு. பிறகு மம்மாவும் அப்படியே செய்தார். பாருங்கள் என்ன ஒரு அதிசயம். நானும் 1 வாரத்தில் குணமடைந்து விட்டேன். அதாவது அந்த மருந்தும் ஆசீர்வாதமே என்னை குணப்படுத்தது அப்படின்று சொல்கின்றார் பிரம்மகுமாரி தாதி இருதய புஷ்பா அவர்கள். ஆனால் அதன் பிறகு மம்மா தன்னுடைய கைகளாலேயே உணவு எனக்கு வழங்கினார். அப்ப நான் சொன்னேன், மம்மா இப்பொழுது நான் நன்றாக இருக்கின்றேன். நான் என் கைகளாலேயே சாப்பிடுவேன். அப்ப மம்மா சொன்னார், இது பாபாவுடைய டைரக்ஷன். அதாவது எப்பொழுது பாபா கூறுவாரோ அப்பொழுதுதான் நீங்கள் தன் கையால் சாப்பிடலாம் அப்படின்று மம்மா என்னிடம் சொன்னார். மறுநாள் மம்மா என்னை இரவு 10 மணிக்கு தன்னுடைய அறைக்கு வர சொன்னார். பிறகு நான் மம்மாவுடைய அறைக்கு சென்றவுடன் மம்மா சொன்னார். என்ன சொன்னார்? இந்த புனித பீடத்தில் கதி அப்படின்னு நம்ம அழைப்பது உண்டு இந்த சங்கமகத்துல உட்காரக்கூடிய இடம். என்னை தனக்கு முன்பாக அமர செய்து இரவு 10 மணி முதல் காலை 4 மணி வரை எனக்கு திருஷ்டி கொடுத்து யோகம் செய்ய வைத்தார். எவ்வளவு அற்புதமான பாருங்கள். அப்பொழுது எனக்கு மம்மா தன்னுடைய அனைத்து தெய்வீக சக்திகளையும் நிரப்புவதாகவும், பிறகு நான் ஒரு தெய்வீகமான அந்த பிரகாசமான ஒளியில் அமர்ந்திருப்பதாக அனுபவம் எனக்கு உண்டாயிற்று. பிறகு காலையில மம்மா சொன்னார்கள். என்ன சொன்னார்? இப்பொழுது நீங்கள் உங்கள் அறைக்கு சென்று உறங்குங்கள் அப்படி என்று. காலையில சில சகோதரிகள் மம்மாவிடம் சென்று கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். என்ன கேட்க ஆரம்பித்து விட்டார்கள்? இருதய புஷ்ப சகோதரி அப்படி என்ன தபஸ்ய செய்தார்? நீங்கள் அவர் மீது இவ்வளவு கவனம் கொடுத்து அவருக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்று மம்மாவிடம் அங்கிருக்கக்கூடிய சகோதரிகள் கேள்வி கேட்டார்கள். அப்போ மம்மா அவர் சொன்னார் அவர்களிடம், நீங்கள் அனைவரும் அவரிடமே போய் கேளுங்கள். அப்படி என்னதான் அவர்